பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்முடன் இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். பரபரப்பா தேர்தல் பிரச்சாரங்கள் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்ப சத்தமே இல்லாம ஒரு பிரச்சனை சைட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அது கோர்ட்டுக்கும் போகுது. ஒரு தடவை ஒரு தீர்ப்பு தொடரலாம்ங்கிறாங்க, ஒரு தீர்ப்பு நிப்பாட்டி வைக்கலாங்கிறாங்க. எதுனா இந்த வள்ளலார் சர்வதேச மையம் தமிழக அரசாங்கத்தால் அது அங்க கட்டப்படுது. அங்க குறிப்பிட்ட அந்த ஊர் மக்கள் அதை எதிர்க்கிறாங்க. அந்த வள்ளலார் சர்வதேச மையம் அப்படிங்கிறது என்ன? ஏன் ஆதரவும் எதிர்ப்பும் இருக்கு? அங்க என்ன பிரச்சனை? இப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்களே என்னமோ திமுக பேசுற மாதிரி சொல்றீங்க. பெரும்பாலான மக்கள் அதை ஆதரிக்கல. இதுதான் உண்மை. அதாவது வள்ளலாரை ஏற்று போற்றும் மக்கள் அதை ஆதரிக்கல. அதுக்கு காரணம், வள்ளலார் அவர்கள் வாழும் காலத்தில் இந்த நிலம் பார்வதிபுரம் என்ற அந்த ஊர் மக்களிடம் அவர் கேட்டுக்கொள்ள அவர்கள் தானமாக தந்தார்கள். அவர் அங்க சத்தியஞான சபைன்னு அமைச்சிட்டு இதை சுற்றி உள்ளது பெருவழி, இது என்றைக்கும் காலியாக இருக்கும். இங்கே ஒரு காலத்தில் நீங்க வரும் கூட்டத்தில் கடுகை எடுத்து போட்டா கீழே விழுகாத அளவுக்கு கூட்டம் வரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு தைப்பூசம் அன்றைக்கு பாத்தீங்கன்னா 15 லட்சம் பேர் வராங்க. அன்னைக்கு அவர் ஜோதியாக இறைவனோடு அந்த கலந்த நாளில் அந்த ரூமை திறந்து வைக்கிறத பாக்குறதுக்கு அத்தனை பேர் கூடுறாங்க. மாதமும் பூச நாட்களில் பல ஆயிரம் பேர்கள் வரார்கள். அந்த பெருவழியை காலியாதான் வைக்கணும்னு அவர் தன்னுடைய உயிரிலையும் எழுதியதாக அந்த இதோட வள்ளலார் இயக்கத்தை தொடர்பு உள்ளவர்கள் நமக்கு சொல்றாங்க. அவருடைய பாடல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூரிய சந்திர ஒளி பெற விளங்கும் அரிய பெருவழி தலம் அப்படிங்கிறார். நம்ம சனாதன இந்து தர்மத்துல தலம் அப்படிங்கிறது, அதாவது முக்கியமானவை 3: மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம். சோ ஸ்தலம்னா இது கோவில்கள் இருக்கிற இடம். அந்த மொத்த பெருவழியுமே அவர் ஸ்தலம் அப்படிங்கிறார். சோ அதை காலியாதான் வைக்கணும். அவர் என்ன சொன்னா, சூரிய ஒளி உன் கண்ணில் பட நீ அதை அனுபவிச்சுக்கிட்டே அங்க உள்ள போய் அந்த அவங்களுக்கு ஜோதி வழிபாடு முக்கியம். அதாவது உருவ வழிபாடுங்கிறது நமக்கு ஒரு எளிதான இறைவனை அடையும் மெய்ஞான வழி. அதை தாண்டி நம்ம இறைவனை நோக்கி தான் போகணும். இப்ப ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, சூரிய ஒளி எல்லா இடத்துலயும் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற வெயில் உங்களுக்கு தெரியும், 42 இருந்து 48 டிகிரி வரைக்கும். வேலூர்ல 45ன்னு எங்கேயோ பார்த்தேன். ஆந்திரால தெலுங்கானால 48 வரைக்கும் போயிடுச்சு. இந்த 48 டிகிரியில இந்த பேப்பரை வச்சு நீங்க அப்படியே காட்டினீங்கன்னா கூட எரியாது. ஆனா மத்தியானம் போய் சாயந்தரம் இந்த டயத்துல ஒரு 4:30 மணி 5 மணிக்கு போய் இந்த வெளிச்சத்துல ஒரு லென்ஸை வச்சா அந்த பேப்பர் எரியுது. இப்ப அந்த லென்ஸ் எந்த சூரிய ஒளியும் கொடுக்காது, எந்த வெப்பத்தையும் கொடுக்காது. ஆனால் அதை குவித்து கொடுக்கறதுனால எரிக்க முடியுது. அது மாதிரி இறைவனை நாம் அடைவதற்கு ஒரு விக்கிரகம்ங்கிறது ரொம்பவும் எளிதான வழி. ஆனால் அந்த விக்கிரகம் தான் கடவுள் இல்லை. நம்மை பொறுத்தவரை அதுவும் நமக்கு நம்ம சனாதன முறையில கும்பாபிஷேகம் செய்யறப்போ பஞ்சபூதங்களையும் படித்து மந்திரங்கள் எல்லாத்தையும் நீர் கொண்டு அதுக்கு மேல பண்றது. அந்த மந்திரங்கள் என்பது தெய்வ சக்தி பெற்றவர்கள் சொன்ன மந்திரங்களை தினமும் பூஜை பண்றப்ப அதுக்கு சக்தி வருதுங்கிறது சயின்டிபிக்கா கூட பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை தாண்டிய ஒளி வடிவில் வழி நடந்தது, ஜோதி வடிவில் வணங்கணுங்கிறது இவருக்கு ரொம்ப பிரபலமான வார்த்தைனா அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறது இவங்க சொல்லுவாங்க. அந்த வார்த்தையே எங்கிருந்து அவர் எடுத்தார்னா, மாணிக்கவாசகருடைய திருவம்பையாவையுடைய முதல் பாடமே ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறது. சரி, இவர் திருவருட்பான்னு இவரை பத்தி என்னன்னா, இவரை இப்பொழுது திமுக திராவிடர் கழகத்தினரும் மார்க்சிஸ்டுகளும் இந்திய எதிர்ப்பாளர்கள், தமிழ் எதிர்ப்பாளர்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. கேட்டா இவர் பல இடங்களில் உங்களுக்கு ஜாதி மறுப்பு அப்படி எதுக்குறாங்கன்னா, எதுக்கு அவங்க சர்வதேச மையம் அமைக்கணும்? எவ்வளவு பெருசுல அமைக்கிறாங்க? வரேன். இவர் பல இடங்களில் ஜாதி மறுப்பு பேசியிருக்காரு. அதனால அந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு இவரை தங்களுடைய ஐக்கானாக திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்டுகளும் பண்றாங்க. ஆனால் அதுலயும் பாத்தீங்கன்னா, இவர் திருவருட்பான்னு எழுதுனது 6 பார்ட்டா இருக்கு. இந்த 6ஆம் தொகுதியில் இது போன்ற மாற்றங்கள் தெரியுது. 5 பார்ட்டும் முழுக்க இந்து மதமா இருக்கு. ஆனா அது 6வது பாட்டுல அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. 6வது பாட்டுல அருட்பெரும் ஜோதினா என்ன அப்படின்னு தோழி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிற மாதிரி இருக்கிறதுல, அந்த தில்லை அம்பலத்தில் ஆடும் நடராஜனே அருட்பெரும் ஜோதின்னு 6ஆம் திருமுறையில தான் வருது.
அவருடைய 6ஆம் திருமுறையில இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நாத்திகம் பேசும் நாக்கு உடை நாக்கு அப்படிங்கிறார். எனவே இறைவன் இல்லை, உருவ வழிபாடு தவறுங்கிறதெல்லாம் பேசுறவங்களுக்கும் வள்ளலாருக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, இப்ப நம்ம அதுக்கு அரசியல விட்டுருவோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவர்கள் வள்ளலார் சர்வதேச மையம் அமைச்சு பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலையும் இருந்திருக்கு. ஆனா தேர்தல் அறிக்கையில இல்லாத ஒண்ணு அது அந்த பெருவழியில் கட்டப்படும். அந்த பெருவழியில கட்டுவோங்கிறது இப்பொழுது சேர்ந்துள்ளது. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, வள்ளலார் அவர்கள் அதை ஓப்பனாக வைக்கணும்னு சொன்னதை நீங்க ஏன் இப்ப ஃபில்லப் பண்றீங்க? நம்பர் 1. அடுத்ததாக இதற்கு பின்னால இவர்களுக்கு பின்னால இருக்கிறது ஒரே ஒரு இயக்கம், வடலூர் தலைமை சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குது. அவங்க மாத்திரம் இதை ஆதரிக்கிறாங்க. மற்ற பெரும்பாலான சன்மார்க்க சங்கங்கள் எல்லோருமே எதிர்க்கிறாங்க. இந்த வடலூர் தலைமை சங்கம்ங்கிறது 2012 படப்பை பாலகிருஷ்ணன்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இதை சில காலங்களுக்கு முன்னாக ஈரோட்டை சேர்ந்த நாகலிங்கம்ங்கிறவர் அந்த சங்கத்தை அப்படியே ஆக்குபை பண்ணிக்கிட்டார். அவர் வெறும் சாதாரண சித்த மருத்துவராக இருந்தவர். இப்ப நீங்க ஆன்லைன்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச மையம் கட்டும் திமுகவுக்கு நன்றிங்கிற வீடியோல அவர் வர்றப்ப அவரை சுத்தி 10 பவுன்சர்கள் வராங்க. ஒரு பவுன்சருக்கு நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னு நமக்கு தெரியும். எங்க இருந்து அவருக்கு பணம் வருது அப்படின்னு தெரியல. இதனால ஆராய்ச்சி செய்த சில பல இந்த வள்ளலார் சங்கங்களும் அதை தொடர்ந்து அவங்க சொன்னதை கேட்டு நானும் பண்ணதில்லை. என்னடானால், வள்ளலார் பெயரில் நம்ம தமிழகம் முழுவதும், மேபி இந்தியா முழுவதும் இருக்கலாம், சிவன் கோவில்கள்ல ஒரு தனி சன்னதி வச்சுக்கிட்டு அவர்கள் மாதம் பூச நட்சத்திர தண்ணிக்கு சாப்பாடு போடுறது, இல்ல தங்கள் வீடுகள்ல பலருக்கு உதவி செய்யறதுங்கிற ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனால் அங்க வள்ளலார் சிலையை வச்சு வணங்குறாங்க. அது வள்ளலாருடைய கோட்பாடுக்கு மாறானதுதான். பட் அவங்களுக்கு ஐடென்டிட்டி வேணும்னு அதை பண்றாங்க. அதை பெருசு பண்ண வேண்டாம். இது மாதிரி வள்ளலார் மீதான ஒரு பக்தி இயக்கம்ங்கிறது சைலண்டா தனித்தனியா தமிழ்நாடுக்குள்ள அங்கங்க இருக்கு. இது வெளிநாடு வாழ் சங்கங்கள்லயும் இருக்கு. ஏனால் இவரை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜாதி மறிப்பு ஐக்கான்ங்கிறப்ப இதுல வெளிநாட்டுல உள்ள திராவிடர் கழக கூட்டுத்தழ இயக்கங்களும் இவரை ப்ரமோட் பண்றது நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது திருக்குறளும் திருவள்ளுவரும் வள்ளலாரும் சனாதனத்துக்கு எதிர்ப்புன்னு நினைக்கிறாங்க. இவங்க திருவள்ளுவரையும் படிச்சதில்லை, வள்ளலாரையும் படிச்சதில்லைங்கிறது நமக்கு புரியும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், 2018-19 வாக்குல இருந்து அமெரிக்காவை சேர்ந்த நண்பன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு இயக்கம், அவங்க இது ஒரு 3 தமிழர்கள் சேர்ந்து நடத்துறது. அவங்க ஒரு மிகப்பெரிய அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு கலெக்ட் பண்ணி அங்கே அமெரிக்கா வாழ் தமிழர்களிடமிருந்து கிட்டத்தட்ட 1100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி அதுல உங்களுக்கு ஆண்டுக்கு ஆண்டு மிகப்பெரிய லாபம் சம்பாதிப்போம், அத்தோட பலருக்கு உதவி செய்வோம். இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் சேர்மன் பேரு கோபாலகிருஷ்ணன் GK அப்படின்னு போட்டுக்கிறாரு. GK ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு ஒண்ணு பேட்டன் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி பங்கு சந்தை உயராத காலத்திலும் நஷ்டம் வராமல் 10 இரட்டை இலக்கத்தில் லாபம் சம்பாதிக்கிறது அப்படின்னு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இவர் தான பிரபு, பலருக்கு சம்பாதிக்க உதவுவதும் பலருக்கு உதவி செய்வதும் கொண்ட ஒரு மாபெரும் மனிதர் அப்படின்னு ஒரு பரப்பி இவர் பெயரில் இது மாதிரி 1100 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் இந்த கொரோனா போது வள்ளலார் சங்கங்கள், சாய்பாபா சங்கங்கள் மற்றும் கிறிஸ்துவ இயக்கங்களோடு சேர்ந்து தமிழகம் இங்க கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு சாப்பாடு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்ததாக அருட்கஞ்சி திட்டம்னு சொல்லி 2 லட்சம் பேருக்கு, அருட்கஞ்சிங்கிறதும் வள்ளலார் வைக்கிற பேர் தான், அது சிலோன்ல 2 லட்சம் பேருக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. சோ இவங்களுக்கு என்ன இஷ்யூன்னா, இவங்க 2020 வாக்கிலேயே வாரம் ஜூம் மீட்டிங் போடுவாங்க. மெயினாக ஒரு 1/4 மணி நேரம் வள்ளலார் இதெல்லாம் பேசிட்டு மீத 1/2 மணி நேரம் டெபாசிட் கலெக்ஷன் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வியாபாரத்துக்காக பண்ணுவாங்க. இதுல அவங்க தான் முதல்ல பன்னாட்டு மையம் கட்டுறது, சர்வதேச வள்ளலார் சர்வதேச மையம் கட்டுறதுங்கிற ஸ்கீமை போடுறாங்க. இப்படி போட்டவங்க அவங்களுக்கு என்னடான்னா வெளியில எங்கேயாவது கட்டலாம்னு பாக்குறாங்க. ஆனால் திடீர்னு யாரோ ஐடியா கொடுத்துட்டாங்க. எப்படி இன்னைக்கு ஷீரடி அப்படின்னு எடுத்தா சாய்பாபாவுடைய அவருடைய பிறந்த இடத்துல இருக்கிற அந்த கோயிலுக்கு வருடத்துக்கு பல 100 கோடிகள் கலெக்ட் ஆகுது. வேட்டிகன் எடுத்தால் ரோம் சர்ச்சுடைய இது இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மெக்கா எடுத்துக்கிட்டா ஹஜ்ஜுக்காக எல்லாரும் போறாங்க. நீங்க கூகுள்ல போய் தேடினா ஹஜ் பில்கிரிம்ஸ் டர்ன்
ஐ மீன் ஹஜ் டர்ன்ஸ் டு பி அனதர் ஆயில் ஃபார் சவுதிங்கிறாங்க. இந்த மாதிரி டூரிஸ்ட் வருகை அவர்கள் கொடுக்கிற டொனேஷன்ல மிக பல 100 கோடிகள் ஆண்டுக்கு ஆண்டு சேருது. சோ வள்ளலாருக்கு அங்கங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தனித்தனியா சின்ன அளவுல உதவி பண்றதுக்கு பதிலா நாங்க தான் வள்ளலார் சென்டர் மையம் வடலூர் தலைமைச் சங்கம்ங்கிற ஒரு சின்ன குரூப்பை வச்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு இவங்க பணம் கொடுத்துட்டு அந்த பெருவழியில கட்டிட்டா இவங்க தான் ஒரிஜினல் வள்ளலார் மன்றம்னு சொல்லிட்டு இதை வச்சு உலகம் ஃபுல்லா டொனேஷன் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியா போட்டு அந்த பெருவழியை ஆக்கிரமிக்கலாங்கிறாங்க. இவர்கள் இந்த நண்பன் பவுண்டேஷன்ங்கிறவங்க நண்பன் மியூச்சுவல் ஃபண்ட்ல கிட்டத்தட்ட 1080 கோடி கலெக்ட் பண்ணதை பத்தி ஹிடன்பர்க் அந்த அதானியை பற்றி ஊகமாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்த அதே நிறுவனம் ரிசர்ச் பண்ணி இவர்கள் ஸ்கீம்ல எதுலையுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க அக்டோபர் 23ஆம் தேதி 2023 அந்த 1080 கோடியும் இன்னைக்கு ஃப்ரீஸ் பண்ண வச்சிருக்கு. 8 மாசமா அவர்களால் அதை எடுக்க முடியலை. ஆச்சா, இப்போ இந்த நிறுவனம் லண்டன்ல ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக தொழில் முனைவோர் அல்லது உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் தொழில் முனைவோர் பிசினஸ் மேனை சேர்க்கிற திரு ஜெகத்கஸ்பருடைய இயக்கம், அதுவும் பயங்கரமா பணம் கொடுத்து ஏமாத்தி சம்பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இது ஜூனியர் விடன்ல கொடுத்தாரு. அதே ஸ்ட்ராட்டஜி இவங்க காப்பி பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய லண்டன் மாநாட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணது நண்பன் பவுண்டேஷன். அவரோட சேர்ந்துட்டு நண்பன் கல்ஃப்னு ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற தமிழர்களை ஏமாத்தி. ஏன் இவ்வளோ பெரிய இந்த ஆர்கனைசேஷன் இதெல்லாம் என்ன முயற்சி பண்றாங்க? எதற்கு அவங்களோட தலையீடு இருக்கு? இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியுதா? அவங்களோட என்ன எதிர்பார்க்கறாங்க? இந்த வள்ளலாரோட சர்வதேச மையத்தை அமைச்சு அவங்க அதனால என்ன லாபம் பண்ண பாக்குறாங்க? இது வரைக்கும் கோர்ட்ல எதுக்காக வள்ளலார் சர்வதேச மையம் கட்டுறீங்கன்னு சொன்னால் அங்க வர பக்தர்களுக்கு வசதி செய்யறேன்றாங்க. அதுக்கு சர்வதேச மையம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு அது தேவையே இல்லை. ஆனால் இது அந்த இடத்துலதான் ஏன் கட்டணும்? ஆக்சுவலா அந்த வள்ளலாருக்கு அந்த மக்கள் அன்னைக்கு கொடுத்த லேண்ட்ல இன்னைக்கு ஒரு போர்ஷன் ஆக்குபைடா இந்த இது சத்தியஞான சபைக்கு எதிராக ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கான். அது ஆக்குபைடா இருக்கான். அதை மீட்க வேண்டியது இந்து சமயம் அதுல கட்டிக்கலாம். இது தனியாக 70 ஏக்கர் இருக்கிறதுல கட்ட வேண்டியது இல்லை. என்னை கொஞ்சம் முடிக்க விட்டுருங்க. இதே கேங்கு அமெரிக்கால 60க்கும் மேற்பட்ட தமிழ் குரூப்ஸ் அங்கங்க தமிழ் சங்கங்கள் இருக்கு. அதோடைய கூட்டமைப்பு பெட்னா. அந்த பெட்னா ஸ்பான்சர்ஷிப் உடைய மாநாட்டை இவர்கள் ஸ்பான்சர் பண்ணி இவங்களுக்காக தனியாக ஒரு தனி செஷன் வச்சு அதுலயும் இவரை என்னமோ ஒரு கடவுள் மனிதன் ஜிகேன்னு சொல்லி இவங்க பெட்னாவுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் இல்லாம $1 மில்லியன் இவங்கள்ட்ட டெபாசிட் போட்டு நல்ல வேளையாக அந்த SEC அதை தடை செய்து முன்னாடி திருப்பி வாங்கிட்டாங்க. ஆனால் பொதுமக்களுடைய பணம் இன்னைக்கும் மாட்டிட்டு இருக்கு. இது போன்ற ஒரு மோசடி செய்துள்ள இன்னும் தாங்கள் தவறு செய்யல நிரூபிக்காத ஒரு கேங் பின்னாடி இருக்கு. இப்ப இந்த 100 கோடி ரூபாய்க்கு நீங்க பில்டிங் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஆள் வைக்கணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், பெருக்கி தொடச்சி கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் கொடுக்கணும், அடுத்தது ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னா அறிஞர்களை போடணும். அப்ப வருஷத்துக்கு சில பல கோடிகள் வரணும். அதுக்கு பத்தி எந்த விதமான பிளானும் இந்து சமய அறநிலையத்துறையில் இல்ல. அவங்களுக்கு அதை ஒதுக்கிறதுக்கும் அதிகாரம் கிடையாது. இதுவே இந்த 100 கோடியே இந்து சமய அறநிலையத்துறை எந்த பணம் அரசாங்க பணம் கொடுக்குதா, இந்து சமய அறநிலையத்துறை பணம் கொடுக்குதா, இது எந்த பணம் கொடுக்கப்படுகிறதுங்கிறது இன்னொன்னு பார்க்க வேண்டிய விஷயம்தான். இப்போ அங்க தோண்டினப்போ மக்கள் அங்க எப்படி தோண்டப்பட்டதுன்னு சொன்னால் ஆர்மி போல மிகப்பெரிய போலீஸ் படையை வச்சுக்கிட்டு தோன்றாங்க. உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு வருதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஊரடங்கு உத்தரவு மாதிரி போட்டு நடத்துறாங்க. அடுத்த நாள் அந்த மக்கள் போய் அந்த குழியில எல்லாம் உட்கார்ந்து பண்றாங்க. இதனாலெல்லாம் கூட தடை வரல. அதாவது இதுக்கு முன்னாடி கூடங்குளம் அல்லது மற்ற எதிர்ப்பு கூட அவங்க போராட்டத்துக்கு விட்டாங்க. இப்ப மக்கள் அங்க தெய்வ தமிழ் மன்றம்ங்கிறவங்க போய் போராட போனால் அவர்களை வீட்டை விட்டே வெளியில வராம தடை பண்றாங்க. ஒரு உண்ணாவிரத போராட்டம் கூட செய்ய விடாம தடுக்கிறாங்க. இப்போ நீங்க சர்வதேச மையம் எங்க வேணா கட்டலாமே, மெட்ராஸ்ல கட்டலாம். இன்னொன்னு, இந்த சர்வதேச மையம் எல்லாம் கட்டினா என்னங்க நடக்கும்? இப்போ நம்ம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது முன்னாடி திருக்குறளுக்கு ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லிட்டு குறள் பீடம்னு எல்லா இதுலயும் போட்டாங்க. கடைசியில என்ன வந்ததுன்னா திருவள்ளுவர் கிறிஸ்துவர்னு கொண்டு போனாங்க. அது பத்தாதுன்னு இந்த புக்கை பாத்தீங்கன்னா குமரக்கடவுளும் குமார கடவுளும் இயேசு கிறிஸ்துங்கிற அந்த மனிதன் கடவுளின் மகனாக அவதரித்த கதையை தெரிஞ்சப்புறமாக
திருவள்ளுவர் தோமோ சொல்லி கொடுத்ததை வைத்துக் கொண்டு திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினதுக்கு அப்புறமா முருகனை சிவனுடைய மகனாக குமர கடவுளாக மாத்தினாங்கன்னு சொல்லி இது எம்ஃபில் தீசிஸ். இதற்கு சிஎஸ்ஐ சர்ச் பணம் கொடுத்திருக்கு. இதே போல உட்காந்து இயேசுவை பத்தி நம்ம முன்னாள் அவர் பேர் என்ன சொல்றது, ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதினார் பல புக்ஸ். அதை மறுக்கணும்னு சொல்லிட்டு அதற்கு பிஹெச்டி தீசிஸ் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அண்ட் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற புக்கு. இதை இந்த பிஹெச்டி பண்ணவர் டாக்டர் ஜோஷுவா காலப்பத்தின் அவர் தாம்பரம் கிறிஸ்டியன் காலேஜ்ல தன்னுடைய மாணவர் அங்கிருந்து ஒருத்தர் உலகமே போற்றும் அறிஞரா போனவரை மறுக்கிறதுக்கு அங்க பிஹெச்டி கொடுக்குறாங்க. இதே மாதிரிதான் திருவள்ளுவர் கிறிஸ்தவராங்கிற நூலுக்கு அணிந்துரை கொடுக்கிறார் திரு மு கருணாநிதி. இன்னைக்கு 20க்கும் மேல பிஹெச்டி நடந்திருக்கு. இதனால இந்த சர்வதேச மையங்களால எந்த பலனும் இல்லை. ஆனால் அரசிடம் பணம் இருந்தால் வெளியில நடத்துக்கங்க. HRNCE இதை செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா HRNCE சார்பா கட்டுரை புக்கு வந்தா அது அவங்க ஏத்துக்கிட்டதா ஆகும். அதனால HRNCE சார்பா உலக மாநாடுகள் இதெல்லாம் தேவையில்லை. நீங்க அப்படி பரப்பணும்னு சொன்னா திருவருட்பாவை எல்லா ஸ்கூல்லையும் படிச்சு அதை படிச்சு ஒப்பிக்கிற மாணவர்களுக்கு பரிசு கொடுங்க. தேவாரம் திருவாசகம் 4000 திவ்ய பிரபந்தத்தை ஸ்கூல்ல கொடுங்க. தமிழ வளருங்க. ஆனால் சர்வதேச மையம் அப்படியே அமைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை வேண்டாம், அரசுடைய மற்ற தமிழ் வளர்ச்சித்துறையோ மற்ற துறை மூலமாக வெளியில நடத்துங்க. பட் எதற்காக வள்ளலார் அவர்கள் பெருவழி அது மொத்தமுமே இறைவன் வழிபட வேண்டிய ஸ்தலம்னு சொன்ன இடத்த நீங்க ஏன் ஆக்குபை பண்றீங்க? அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மோசடி கேங் இருக்குதா அப்படிங்கறதா இன்னொரு பயமா இருக்கு. ஏன்னா ஆதாரங்கள் அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா இது சாதாரண உள்ளூர் போராட்டம். நீங்க சொன்ன மாதிரியே அந்த இடத்த யூஸ் பண்ண கூடாதுன்னு வள்ளலார் அவர்கள் சொன்னாரு. அதனால மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஆதாரபூர்வமான தகவல் சொல்றீங்க. இங்கேயும் பிற சூழ்ச்சிகள் நடக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது அடுத்த கட்ட நகர்வுகள் எப்ப போகுது. ஏன்னா இப்ப தடுத்து நிற்க சொல்லி சொல்லியிருக்காங்க. தொல்லியல் துறையும் ஆய்வு பண்ண சொல்லி வர. அங்கேதான் ஒரே ஒரு வார்த்தையை கேட்டுறேன். தோண்டினப்ப சில பில்லர்கள் போன்ற ஸ்ட்ரக்சர் கிடைச்ச உடனே ஒரு தமிழக முன்னாள் தொல்லியல் இயக்குனர் அது ரிட்டையர் ஆனவரை வச்சு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. ஒண்ணும் இல்லைன்னு அதை நாங்கள் ஏற்க மாட்டோம். ஏஎஸ்ஐ இந்தியா வரணும்னு இப்ப எதிர்பக்கம் கேட்டிருக்கு. இதே உள்டால கீழடியில அங்க ஒண்ணுமே இன்றைக்கு வரை ஒரு முழுமையான ஒரு வீடோ அறையோ கிடைக்கல. கிமு 300 ஒட்டிய பொருட்கள் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் தமிழக தொல்லியல் துறையில் ஒரு 3-4 அறிஞர்களை வச்சுக்கிட்டு என்னமோ அங்க கிடைச்சு அது சிந்து சமவெளிக்கு முன்னாடி சிந்து சமவெளியுடைய ஆரம்பம்ங்கிறது போமு 7500 வரைக்கும் போகுது. ஹரியானால இருக்க பிரானா இன்றைக்கு 9500 வருஷம் போகுது. இங்க கிடைச்சிருக்கிறது 2300 2400 வருட பழசு. ஆனால் உலக நாகரிகமே இங்க இருந்துதான் ஆரம்பிச்சு. இதுக்கு அங்க எதுவுமே கிடைக்கல. அந்த சைட்ல கிடைச்சபடி சொல்லாம ஏஎஸ்ஐ பேசாம கீழடியும் மீண்டும் ஏஎஸ்ஐ தான் பண்ணணும்னு இந்த டைத்துல நம்ம இதோட சேர்த்து சொல்லலாம். இந்த பெக்னான் சொல்லி அமெரிக்கால நடந்ததுல கீழடியை வச்சு அங்க மிகப்பெரிய ஒரு மோசடியான அறிக்கைகள் அங்கும் தரப்பட்டது. இந்தியா உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழ் சங்கங்கள் எல்லாமே திராவிடர் கழகங்களும் கிறிஸ்தவர்களால் ஆக்குபை பண்ணப்பட்டு தமிழ் மெய்யியல் மரபுக்கு எதிராக போகுது. அப்படிப்பட்ட ஒரு கேங்கு கிட்ட இப்ப வள்ளலார் சர்வதேச மையம் போச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. கண்டிப்பா பொறுத்து பார்ப்போம். உங்க நேரத்தை நமது தளத்துக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.